Redmi Note 10 Pro 3 சேலுக்கு அப்புறமா ஃபைனலாக 4வது சேலில் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, இது அமேசான் ரீட்டைல் யூனிட் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ Redmi Note 10 Pro உடைய அன்பாக்சிங் போட போகிறேன். டெக் நியூஸில் சொன்னோன்னே நிறைய பேர் இஷ்யூஸையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதாவது டிஸ்பிளே இஷ்யூ இருக்கா, இல்லைனா ஹீட்டிங் ஆகுதா, ஹேங் ஆகுதா, யூஐ இஷ்யூ இருக்கான்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குவிக் அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். இன்டெப்த் ரிவ்யூ வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு போடுறேன். இப்போ 2 days யூஸ் பண்ணதில் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அடிப்படின்னு ஆன்லைன் ஆஃப்லைனில் வாங்கிறது வந்து உங்களுக்கு தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ Redmi Note 10 Pro உடைய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து பிளாக் கலர் டார்க் நைட். பட் இங்கே வந்து உங்களுக்கு விண்டேஜ் பிரான்ஸ் கலர் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் எல்லா பாக்ஸுமே வந்து விண்டேஜ் பிரான்ஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் கலர். ஸோ இந்த பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு எழுதியிருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு Redmi Note 10 Pro டார்க் நைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது, ஏன்னா அது மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், எஜெக்டர் டூல், மொபைல் ஃபோன் அடாப்டர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி ப்ரைஸும் இருக்குது. அதே பின்பக்கமும் உங்களுக்கு டிஸ்பிளே, கேமரா, சிப்செட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே டிசைன் பை ரெட்மின் கார்டு இருக்குது. இந்த கார்டு உள்ள வந்து சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கவர் இருக்குது. ஸோ இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிபியூ கேஸ் வந்து நல்ல குவாலிட்டியோட தான் இருக்குது. அதுக்கப்புறம் Redmi Note 10 Pro ஃபோன் இருக்குது, டார்க் நைட் கலர், இதை ஓரம் வச்சிடலாம். அதோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு இருக்குது. கூடவே யூஎஸ்பி டைப் சி போட்டோ இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட். ஸோ Redmi Note 10 Pro டார்க் நைட் கலர் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் 2 கலர்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. விண்டேஜ் பிரான்ஸ், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், கிளேசியல் ப்ளூன்னு இன்னும் 2 கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. மூணுமே வந்து நல்ல கலர்ஸ் தான். ஸோ இதோட பேக் பேனல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷ், பிளாக் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. டிசைன் வந்து ரொம்பவே மினிமலாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்து லைட்டில் வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு பிளாக்கும் மேலே கிரேவும் தெரியறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல். அதோட கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கேமரா. ரெட்மி லோகோ ரொம்பவே மினிமலாக கொடுத்துருக்காங்க. அதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வருது. சைட்ஸில் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து ஓகே தான். ஸோ இந்த ஃப்ரேமில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. ஸோ இது எவ்வளோ குவிக்காக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே குவிக்காக இருக்குது. எத்தனை வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணாலும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டட் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. கையில் ரீச் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. கீழே வந்து மைக் டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்பீக்கர் கிரில், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். வாவ், டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் போட்டு நீங்கள் எஸ்டி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜை. அகைன் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் மாதிரி இதுவும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. பெசில்ஸும் ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மினிமல் பெஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பில்ட் குவாலிட்டி, உங்களுக்கு சைட்ஸில் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீலிங்கும் நல்லாயிருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேயில் ஃபைனலாக ரெட்மி வந்து அமலட் பேனல் கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நோட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அமலட் பேனல் கொடுத்து வந்து நிறைய பேரை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் பிக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன். அமலட் பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 nits கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1200 nits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1200 nits பிரைட்னஸ்னு லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லி ஐஃபோனோடலாம் கம்பேர் பண்ணாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ 1200 nits பிரைட்னஸ் மட்டும் ஒரு அமலட் பேனலுடைய குவாலிட்டி அண்ட் கலர்ஸை வந்து டிசைட் பண்ணாது. அமலட் பேனல் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டெக்னாலஜி வந்து கலர் டியூனிங் இல்லைனா கலர் கேலிப்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி பொதுவாக நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஏன்னா காஸ்ட்லி ஆகும். ஐஃபோன் அண்ட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுடைய பேனல்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அது காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இந்த பேனல் அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த AMOLED பேனலில் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கனாலும் சரி, OTT பிளாட்ஃபார்ம் வாட்ச் பண்ணுவீங்கன்னா சரி, எந்த இஷ்யூமே இல்லை. இந்த டிஸ்பிளே பேனல் மேசிவ் டிஸ்பிளே சைஸில் இந்த நாட்ச் கூட பெரிய அளவில் தெரில. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த இஷ்யூஸுமே இல்லை. AMOLED பேனல் கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 120 Hz அண்ட் 60 Hz 2 ஆப்ஷன் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 120 Hzல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் டிஸ்பிளே கிடைக்கும். அடுத்ததாக டிஸ்பிளேயில் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டு நீங்கள் லைட் டோனில் இப்போ இருக்கோம் நீங்கள் டார்க் டோன் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ளிக்கர் ஆகலை. அகெயின் லைட் மோட் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதே இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இப்படி பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ளிக்கர் ஆகலை. சுத்தமாக ஃப்ளிக்கர் ஆகலை, உங்களுக்கே தெரியும். அதே நீங்கள் லைட் மோட் மெனு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக இதே மாதிரி மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகிறது தெரியும். என்னோடய கேமரா எவ்வளோ தூரம் கேட்ச் பண்ணதுன்னு தெரியல, பட் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ இந்த மெனு ஆப்ஷன் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இந்த ஆப்ஷன் உள்ளே போய் நீங்கள் மேலேருந்து லைட்டாக ஸ்வைப் டவுன் பண்ணாலும் இங்கேயும் நீங்கள் கிளியராக ஃப்ளிக்கரிங் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய டிஸ்பிளே ஸ்க்ரீனில். ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிஸ்பிளே நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தெரியல, பட் சில மெனு ஆப்ஷன்ஸில் மட்டும் இந்த இஷ்யூ இருக்குது. பட் ஷாமி வந்து இதை கூடிய விரைவில் ஒரு அப்டேட்டில் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கணும் சரி பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ டிஸ்பிளேல 1200 nits அண்ட் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இருக்க தான் செய்து அப்டேட் மூலயமா சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து 25,000 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டோட இந்த AMOLED பேனலை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹாப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z-axis மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்ரேஷன் டைப் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு வைப்ரேஷன் மோடோட கொடுத்துருக்காங்க. நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 10 Pro Snapdragon 732Gல கொடுத்துருக்காங்க. இது 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618. இதோட ரீட் அண்ட் ரைட் மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் UFS 2.2 ஸ்டோரேஜோட இது வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 MIUI 12ஓட கொடுத்துருக்காங்க. Snapdragon 732G ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் வந்து 720G அண்ட் 730G அண்ட் 732Gல பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதோட அந்தத்தோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs கிட்ட இது ஸ்கோர் பண்ணிருக்கு. அதே வந்து 720G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2,90,000 கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு 3 சிப்செட்லையும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 சிப்செட்டுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ கால் ஆஃப் டியூட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடி பார்த்தேன். கிராஃபிக் குவாலிட்டி வந்து நீங்கள் ஹை செட் பண்ணிங்கன்னா மேக்ஸில் ஃப்ரேம் ரேட் விளையாட முடியும். அதே நீங்கள் வெரி ஹை சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ரேம் ரேட்டும் வெரி ஹை தான் இருக்குது, மேக்ஸ் போகாது. ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஹை விளையாடும் போது வந்து பெரிய அளவில் லேக் இல்லை, நீங்கள் விளையாடலாம். லோ மீடியமெல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது, எந்த லேகுமே இல்லை. பட் நீங்கள் மேக்ஸ் அப்படிலாம் போனீங்கன்னா வந்து அப்பப்போ லேக் ஆகும். எவ்ரி டைம் கிடையாது, எங்கேயாவது ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஃப்ரேம் ட்ராப் ஃபீல் பண்ணுவீங்க. பெரிய அளவில் கிடையாது, மேக்ஸிமம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. எப்போவாவது ஒரு வாட்டி நீங்கள் லேக் ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம் ஆக தான் செய்யுது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. கேம் விளையாடும் போது ஃபோன் உங்களுக்கு வார்ம் ஆக தான் செய்யுது. நான் ஒரு 15 minutes விளையாடி வந்து ரெக்கார்ட் பண்ணப்போ 37 degreeன்னு காட்டுச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் விளையாடினா கண்டிப்பாக 40 டச் பண்ணும். அதே சமயத்தில் கிளாஸ் பேக் பண்ணல் உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறையிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபோன் வந்து உங்களுக்கு வார்ம் ஆக தான் செய்யுது. கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது. எப்போவாக தான் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரேம் ட்ராப் வந்து ஹீட்டிங் இஷ்யூனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Snapdragon 732G வந்து இவங்க ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கூட அப்பப்போ கொஞ்சம் டச் பண்ணும்போது எப்போவாவது ஒரு வாட்டி லேக் ஆகும். ஃபுல்லாக கிடையாது. நான் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி 2 வாட்டி தான் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதே சமயத்தில் MIUI இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் அதாவது ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது.
ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன லேக், பெரிய இஷ்யூன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலுமே டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் இதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நார்மல் யூசர்ஸ்க்குலாம் இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போது, நார்மல் கேமர்ஸ்க்கும் இது பெஸ்ட்டாக தான் இருக்க போது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹை-ஹெண்ட் கிராஃபிக்ஸ், நான் கேமிங்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் கேமர், நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் இவங்க பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த சில ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஸோ ரொம்பவே பிரைட், டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நார்மல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், 64 மெகா பிக்சல் ஷார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணுது. நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமரா செக்மெண்ட்டில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ். இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு மேக்ரோ லென்ஸில் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைவ்லியாக இருக்குது. டீட்டெயிலிங் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் வந்து பர்ஃபெக்டாக தெரியுது. இன்னும் சொல்ல போனால் மேக்ரோவில் நீங்கள் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் இதில் எடுத்த சில ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. கேமரா ஆப்ஷன்ஸும் ரொம்பவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அகைன் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்பெஷலாக எதுவும் ஸ்டெபிலைசேஷன்லாம் இவங்க மென்ஷன் பண்ணல. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. நீங்கள் எந்த மியூசிக் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்லையும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. லோ அண்ட் மிட் ரேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஆடியோவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 0 to 100% வந்து ஜஸ்ட் 1 hour அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி இல்லை, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்குது. 1 hour 15 to 20 minutesல நீங்கள் 0 to 100% ரீச் ஆகலாம். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மினிமல், அதே சமயத்தில் ஸ்லீக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து டிஸ்பிளே. அகெயின் வந்து அமலட் பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டே டு டே யூஸராக இருந்தீங்கன்னா வந்து எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே சமயத்தில் நீங்கள் அப்பப்போ கேம் விளையாடுவீங்கனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். லைட்டாக வார்ம் ஆகுது, பட் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் அது எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அதே ஹை-ஹெண்ட் கேமிங் எல்லாம் விளையாடுவீங்கன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன், அதாவது போக்கோ X3 Pro எல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு வந்து இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்ததாக கேமரா, அதுவும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங் எல்லாம் நல்லாயிருக்கு. டே லைட்டாக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதே பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். MIUI இவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் நிறைய பக்ஸ் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அனிமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன், ஸ்னாப்ட்ராகன் 732G வந்து இன்னும் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேம்ஸ்லாம் இவ்வளோ தூரம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஆப்டிமைஸ் நல்லா பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் இவங்க பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணியிருக்கணும். UFS 2.2 அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. மேபி அப்டேட்ஸ்லேயும் இவங்க சரி பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், அது தெரியல. ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின உங்கள் கருத்து என்ன, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்டெப்த் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 15 days கழிச்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், அன்பாக்சிங் எல்லாம் பார்க்கணுன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.